அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இப்போ கண்டினியூட்டி டாபிக் இது. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நம்முடைய கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி கண்டென்ட். அதில் இருக்கக்கூடிய 10th 11th சாப்டர் அது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1 and 2 and 3. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டச் பண்ணக்கூடிய இந்த டாபிக் இது. ஸோ இந்த டாப்பிக்கில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். அதில் முக்கியமான லேட்டர் சோலாஸ் அண்டு பாண்டியாஸ், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ சேரர்கள், சோழர்கள், அதுக்கப்புறம் சேரர்கள் இந்த டாப்பிக்கில் வராது இல்லையா, சோழர்களும் பாண்டியாஸ், அதுக்கப்புறம் நாயக்காஸ், நாயக்கர்கள், அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இதில் கொஞ்சம் நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மெயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சோலாஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி வெரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த பிடிஎஃப் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட் கிரிப்ஸாக நோட்ஸ் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இந்த நோட்ஸு. சரி, நீங்கள் புக்கெலாம் தேடி கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த நோட்ஸை நீங்கள் சிறப்பாக படித்தாலே போதும். ஸோ எக்ஸாம்ஸில் குவாலிஃபை ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா, விஜயாலயா இவர் ஞாபகம் வச்சுக்கணும். விஜயாலயா இவருடைய காமன் ஏரால இருக்கக்கூடிய 850 to 871 தான் இவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ கன்கரிங் காவிரி டெல்டா ஃப்ரம் முத்தையரார், சரிங்களா? அந்த முத்தையர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய காவிரி ஆற்று கலிமுகத்தில் தான் இவர் ஃபஸ்ட்டு இந்த சோழா டெனஸ்டி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவர் தான் தஞ்சாவூரை என்ன பாருங்கள், தஞ்சாவூரை நகரமாக ஒரு நகரம் கட்டமைச்சவர் இவர் தான். 850 சோழ அரசை நிறுவியவரும் இவர் தான். ஸோ விஜயாலயா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தான் சோழ அரசுடைய முதல் அரசன். அவருக்கு பின்னாடி வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா சோழன். 871 to 907. ஸோ காமன் இயரால் இருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, அந்த சன் ஆஃப் விஜயாலயா, சரிங்களா? ஆதித்ய சோழன் அவருடைய அந்த சொல்கிறோம் இல்லையா விஜயாலயா, அவருடைய மகன் தான் இவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். சோழ மண்டலம், தொண்டை மண்டலம், இந்த பகுதியை தான் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னா, பராந்தகன், முதலாம் பராந்தகன், ஃபஸ்ட்டு பராந்தகன் சொல்கிறாரு. இவர் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அங்கே படையெடுத்து, சரிங்களா, படையெடுத்து அந்த தலைநகர மதுரையை வென்றனால இவருக்கு மதுரை கொண்டான், இவருக்கு பேர் என்னங்க, மதுரை கொண்டான். ஸோ டைட்டில் மதுரை கொண்டான் அப்படின்னு பேர் இருக்குது. மதுரையும், சரிங்களா, ஈழமும் கொண்டான். மதுரையும் ஈழமும், இலங்கையும் அவர் வின் பண்ணனால மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற பேர். ஒரு தற்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சோழர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற அந்த அரசு காலத்திலேயே மூன்றாம் கிருஷ்ணர் இல்லையா? ஸோ ராஷ்டிரகூடராக இருக்கக்கூடிய மூன்றாம் கிருஷ்ணர், அவரை இவர் தோற்கடிச்சிருக்காருன்னா பாருங்களேன், யார்? பராந்தக சோழன் அப்படிங்கிறவர். இந்த பராந்தக சோழன்கள் இல்லையா, அவருக்கு பின்னாடி வந்தவங்க யார்? முதலாம் பராந்தகன்களே, அவருக்கு பின்னாடி வந்த சக்சஸர்ஸ் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனுடைய இயர்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இது கிரானிக்கல் ஆர்டரில் எக்ஸாமில் கேட்பாங்க. வரிசைப்படுத்தி சொல்லுங்கள், ஏறு வரிசை இறங்கு வரிசையில் சொல்லுன்னு கேட்பாங்க. ஸோ நேமிங் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இவங்க ஆட்சி செய்த அந்த இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், கண்டராதித்தன், அதுக்கப்புறம் அறிஞன், இரண்டாம் பராந்தகன், ஆதித்தன், உத்தம சோழன். ஸோ இவங்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். இயர்ஸும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஃபேமஸானவர், இப்போ நம்மளை சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே பார்க்கக்கூடிய முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறவர். இவர் 985 1014 காமன் இயரால் இருந்தவர். இவர்
காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் சேர மன்னன் பாஸ்கர பாஸ்கர விவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கர விவர்மன் அப்படிங்கிறவர் வந்து கடற்படையை வந்து முறியடித்தவர் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இதை இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து லைன் பை லைனை வந்து மனப்பாடம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரி, செகண்டு தேர்டு ஸ்டேட்மெண்ட் சரி அப்படி கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸும் நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசன் அமரபுஜங்கன் அவரை வந்து தோற்கடிச்சிருக்காரு. பாண்டியன் நாட்டில் சோழர் ஆட்சி ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமானவர் இந்த ராஜராஜன் சோழன் ஒன் அப்படிங்கிறவர், முதலாம் ராஜராஜன். இவர் இது மட்டும் இல்லாமல் மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய கங்கவாடி, நூலம்பாடி, தடிகைப்பாடி அந்த பகுதிகளையும் இவர் வந்து கன்கொயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு போயிருக்காருங்க. இலங்கைக்கு போயிட்டு அங்கே வந்து அவருடைய புதல்வன் முதலாம் ராஜேந்திரனை வந்து நீ போய் இலங்கை படையெடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இலங்கை அரசன் 5ஆம் மகிதன் அவர் வரதை பார்த்துட்டு நாட்டை விட்டு ஓடிட்டாராமா. அங்கே தலைநகரை வந்து அனுராதபுரத்திலிருந்து பெலநருவா அப்படிங்கிற இடத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு சிவாலயம் ஒன்றும் எழுப்பப்பட்டது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பார்த்தீங்களா வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். யாருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் அனுராதபுரம் வந்து பெலநருவா அப்படிங்கிற இடத்துல வந்து மாற்றப்பட்டது அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பையன்தான் அங்கே போய் அங்கே வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சில பகுதியெலாம் இருக்குது. சாளுக்கியாஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கல்யாணியில் இருக்கக்கூடிய சாளுக்கியாஸ் வந்து முதலாம் ராஜராஜனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றவராமா. சாளுக்கிய அரசர் வந்து சத்தியஸ்ரீயன் வந்து அவரையும் முறியடிச்சிருக்காரு, அவரையும் தோல்வி பண்ணியிருக்காரு. முதலாம் ராஜராஜன் இந்த அதாவது சாளுக்கியா அவங்கெல்லாம் வந்து கன்கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரைச்சூர் போயிருக்காரு. ரைச்சூரில் தோ ஆப் பனவாசி அந்த பிளேஸ்லாம் எனக்கு போயிட்டு, அது இல்லாமல் சோழ பேரரசு துங்கபத்திரா நதிக்கரை வரை அவருடைய டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு இந்த முதலாம் ராஜராஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சேடர்களையும் முறியடிச்சிருக்காரு. வெங்கிங்கிறவங்க வந்து இந்த பூனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கான், அவங்களையும் வந்து இவங்க தோற்கடிச்சிருக்காரு. இந்த முதலாம் ராஜராஜன் தனது மகள் இளவரசி குந்தவையை விமலாதித்தனுக்கு வந்து மனம் முடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ராஜராஜா கேவ் இஸ் டாட்டர்ஸ் குந்தவை இன் மேரேஜ் டு அவர் பேர் அவர் பேர் விமலாதித்தனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு ஞாபகம். ஸோ இந்த பர்டிகுலர் சிங்கிள் லைன் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மேலோட்டமாக சும்மா படுத்தாப்பில் சும்மா போகிறப்ப இதை படிச்சிங்கன்னா சீக்கிரமாக மறந்துடும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். ராஜராஜா லாஸ்ட் மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் வாஸ் நேவல் எக்ஸ்பெடிஷன் எகென்ஸ்ட் தி மாலத்தீவ் ஐலாண்ட்ஸ் விச் இஸ் வேர் கன்கர்டு. அது மாலத்தீவு போயிருக்காரு. மாலத்தீவுலையும் வந்து கைப்பற்றிருக்காருங்க இந்த ராஜராஜன். சரிங்களா? இவருக்கு அடுத்ததாக வந்தவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரா 1 985-1014 இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் ஆட்சி செய்தவர். சோழர்களிடம் வந்து வடக்கு இலங்கையை கைப்பற்ற இலங்கை அரசன் 5ஆம் மகிதன் முயற்சித்தான். 5ஆம் மகிதன் சொல்லி ஒரு இலங்கை அரசர் இருக்கான். அவன் வந்து நார்த்து சோழர் ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கன்கர் பண்ணு வரும் பொழுது இந்த ராஜேந்திரன் அதை முறியடித்து இலங்கையை கைப்பற்றிருக்கார். அது தெற்கு இலங்கையை கைப்பற்றிருக்கார். இதனால் இலங்கை முழுவதும் சோழ பேரரசு இணைக்கப்பட்டது அப்படின்னு முக்கியமானது. சரிங்களா? ஸோ த ஸ்ரீலங்கா வாஸ் மேட் த பார்ட் ஆஃப் தி சோழா எம்பையர் அப்படின்னு. இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு கன்கர் இருக்குது. நெக்ஸ்ட் வருங்க முதலாம் ராஜேந்திரன் புகழ் வாய்ந்த படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு போய் படையெடுக்கிறது. ஸோ நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காருங்க. வட இந்தியாவில் சில பகுதி அவர் வென்று கங்கை அப்படிங்கிற அந்த கங்கேட்டிக் பிளேன் சொல்லுவாங்களே, அந்த கங்கேட்டிக் பிளேனை இவர் வந்து கன்கேர் பண்ணிருக்கனால இவருக்கு பேர் என்னதுங்க, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து தன்னுடைய ஆட்சியில் நிர்மாணிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி
ஸ்ரீ விஜயம் எனப்படும் கடாரத்தின் மீது முதலாம் ராஜேந்திரன் மேற்கொண்ட படையெடுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸோ ஸ்ரீ விஜயம் இல்லையா, அங்கே போய் இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, கன்கர் பண்ணியிருக்காரு. அவருடைய வென்ச்சர்ஸ் ஆஃப் ராஜேந்திரா வாஸ் இஸ் நேவல் எக்ஸ்பெடிஷன் டு கடாரம். கடாரம் சொல்லுவாங்க, கடாரம் கொண்டான் அப்படின்னு பேர். அதனால தான் இவருக்கு வந்து இந்த டைட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு இது? முதலாம் ராஜேந்திரனுக்கு என்ன பேருங்க? கடாரம் கொண்டான். சில கங்கை கொண்டா சோழபுரத்தை நிறுவியவர், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய படையெடுப்பில் வந்து கடாரம் கொண்டது மட்டும் இல்லாமல் மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 அங்கேயும் வந்து ஒரு வார் நடந்து 1009 முதலாம் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, சாளுக்கிய தலைநகரில் கல்யாணியை தன்னுடைய, கல்யாணிங்கிறது ஒரு ஊர் சரிங்களா, கல்யாணி நேம் வராது, கல்யாணி அப்படிங்கிறது ஒரு கல்யாண் அப்படிங்கிற மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நேமு. அந்த கல்யாணியை என்ன பண்ணியிருக்காங்க, தராசுரம் கோவிலையே வந்து அங்கே ஒரு கட்டியிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய செஞ்ச சாதனைகள் சரிங்களா, டைட்டில்ஸ் எவ்ரிதிங் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இவருடைய ராஜேந்திரன் இருக்கா இல்லையா, முதலாம் ராஜேந்திரன், அவருடைய சக்ஸஸர்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து முதலாம் ராசராசன், ராசாதி ராசன் அப்படின்னு சொல்லுவாங்க, 1018 1054 ஆட்சி செய்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜேந்திரன் 1056 1064. அதே மாதிரி ராச மகேந்திரன் 1060 1063. அதுக்கப்புறம் வீர ராசேந்திரன் 1063 1070. ஆதி ராஜேந்திரன் 1067 1070. ஸோ இந்த லிஸ்ட்டெலாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இங்கேயும் கிரானிக்கல் ஆர்டரில் கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. சாரி, ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது, எடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒருத்தர் வரார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் 1071 1122 இந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்தவர். முதலாம் ராஜேந்திர சோழனின் மகளான அமங்காதேவி என்பவரின் மகனே முதலாம் குலோத்துங்க சோழன் ஆவார். ஸோ பார்த்துங்க, அந்த லைன் டைட்டில் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ குலோத்துங்கன் த கிராண்ட் சன் ஆஃப் ராஜேந்திரா ஒன், தோ ஹிஸ் டாட்டர்ஸ் அமங்காதேவி. ஸோ டூரிங் ஹிஸ் ரீஜன் தி ஸ்ரீலங்கா பிகம் இண்டிபெண்ட். அதான் முக்கியமானது, விடுதலை அடைந்தது. யாருடைய தொந்தரவு இல்லாமல் டோட்டலாக வந்து விடுதலை அடைந்தது. முதலாம் குலோத்துங்கன் 72 வணிகர்கள், மெர்ச்சன்ட்ஸ், எங்கேருந்துங்க, சைனாலேருந்து வந்த ஒரு குழு இருக்குது பார்த்தீங்கன்னா, 72 வணிகர்களை வச்சுருந்தாராமா. அவன் வந்து 72 வணிகரை வந்து சீனாவுக்கு அனுப்பி வச்சுருந்தாராமா. அதனால் இவருக்கு இன்னொரு டைட்டில் பாருங்கள், சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற இவருக்கு நேம் இருக்குது. குலோத்துங்க சோழன் இருக்கு இல்லையா, அவர் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சுங்கம் பிடிப்பாங்க இல்லையா, இந்த டோல்கேட்டு, அந்த வரியெல்லாம் இவர் வந்து நிறுத்துறாரு. சுங்கம் தவிர்த்த சோழன். சோழன் மேலாண்மைக்கு பாண்டியன் எழுச்சி பெரிய சவாலாக இருந்துச்சாமா. அது சோழர்கள் வளர்ச்சி அடைய பாண்டியர்களுக்கு மிகவும் சவாலாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் சோழர்களுடைய ஆட்சி வந்து அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடைசி அரசர் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ முதல் அரசர் விஜயாலயா. கடைசி அரசர் ராஜேந்திரா 3, மூன்றாம் ராஜேந்திரன். இரண்டாம் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனை முறியடித்தவர் இவர் சரிங்களா. சோழ நாடு பாண்டிய அரசுடன் பிறகு இணைந்து விட்டது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திரன் 3 யார் வந்து வின் பண்ணுறாருங்க, அது மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய அரசு ஜடவர்மன் சுந்தர பாண்டியன் 2 அவர் வந்து இந்த ராஜேந்திர 3 வந்து டிஃபீட் பண்ணிட்டு சோழ அரசு முழுவதும் பாண்டிய அரசோடு இணைஞ்சிருச்சு. இதான் வந்து சோழா டினஸ்டியோடைய கிறிஸ்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சோழாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரிவென்சிஸ் வந்து தனியாக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கும்போது கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ சோழாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க எது வரைக்கும் எங்கெங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க, அப்படி டெரிட்டரி எவ்ரி திங் இங்கே வந்து இருக்கும்.
சோழ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொவின்சிஸ், சோழ நிர்வாகம் மற்றும் மாகாணங்கள். இவங்க வந்து பெருமான் அப்படின்னு அழைப்பாங்க. யாரை? கிங்கை வந்து பெருமான், பெருமகன், சரிங்களா? உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார். தமிழ்லேயும் அதான், இங்கிலீஷ்லேயும் அதான், சரிங்களா? இதில் என்ன மீனிங்கு? கடவுளுக்கு இணையாக ராஜாவை அழைக்கக்கூடிய டைட்டில் இது, சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சக்கரவர்த்தி பேரரசர், திருபுவன சக்கரவர்த்தி, சரிங்களா? இது மாதிரி வந்து முடிசூட்டி கொண்டார்களாமா. ஸோ லேட்டராக வந்து 3 வேர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க டைட்டில்ஸு. அதுக்கப்புறம் அரசாங்கம் பட்டம் சூட்டு விழா மாதிரி கொண்டாடுவாங்களாம். அதில் வந்து தேவன் என்று அழைப்பார்கள், தேவன் என்று அழைப்பார்கள். ஸோ இது மாதிரி இவங்க டைட்டில்ஸு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி இவங்களை வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயம், சதுர்வதி மங்கலம் அப்படிங்கிற பெயரில் ஃப்ரீயாக வந்து நிலப்பரப்புகள்லாம் வந்து கொடுப்பாங்களாமா. யாருக்கு? இந்த பிராமணர்களுக்காக. இவங்களுடைய மண்டலம், ப்ரொவின்சிஸ், அது டெரிட்டரி சொல்கிறோம் இல்லையா, அது பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர், இலங்கையில் சோழ இலங்கேஸ்வரர், சரிங்களா? தெற்கு கர்நாடகத்தில் கங்கை வாடி பகுதி, சோழர் கங்கர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய டெரிட்டரி, அவங்களுடைய மண்டலம், ப்ரொவின்சஸாக இருந்தது. இதில் முக்கியமானவர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குவேலீர், இளங்கோவேலீர், மலவர்கள், பாணர்கள் இப்படிங்கிற நேமில் வந்து ஸோ பனவாஸ், மலவாஸ், பானாஸ், இளங்கோவாஸ் இந்த மாதிரி நேம்லாம் இருக்குது, சரிங்களா? அவங்களோட டைட்டில்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்மி, அவங்களுடைய படை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா 3 பிரிவாக இருந்ததுங்க. காலாட்படை, இன்ஃபேண்ட்ரி, குதிரைப்படை, கேவலரை, அதே மாதிரி யானைப்படை, சரிங்களா? எலிஃபென்ட் காப்ஸ். இது மாதிரி யானை ஆட்கள், குதிரை சேவர்கள், இது மாதிரி பேரில் தான் அவங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய வில் வீரர்கள் ஃபேமஸ் ஆனாங்க, பவுமெண்ட். வால் வீரர்கள், ஸ்வாட் பேரர்ஸ். அதே மாதிரி ஈட்டி வீரர்கள், ஸோ இது ஈட்டி, வால், வில்லு வச்சு அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து 2 படிநிலையில் வந்து சண்டை போடுவாங்களாமா. ஒன்று வந்து பெருந்தனம், இன்னொன்று சிறுந்தனம். பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம். அதே மாதிரி இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஸோ நம்பர்லெஸ் சிப்ஸ், எண்ணற்ற கப்பல்கள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. படை வீரர்களுக்கு படைப்பற்று, படைப்பற்று அப்படிங்கிற நேம் வரும். படைப்பற்று அப்படின்னா அந்த படை வீரர்களுக்கு படை வீரான உரிமைகளை சொல்லக்கூடியது. தலைநகரில் படை முகாம் இட்டிருந்த இடம் வந்து படை வீடு. ஸோ அந்த இடத்துல சொல்லுவாங்க, இந்த கண்டோன்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிட்டி, எக்ஸாம்பிளுக்கு இந்த திருச்சி, பெங்களூர், அந்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டோன்மெண்ட்ஸ்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. கண்டோன்மெண்ட்ஸ்னால் தெரியுமா? ஆர்மிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த கண்டோன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் இவங்க சோழர் காலத்தில் படை வீடு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த புதிதாக சேர்க்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படைகள் வந்து நிலைப்படைகள், நிலைப்படைகள். ஸோ நிலைப்படைகள்னால் இந்த மிலிட்ரி அவுட் போஸ்ட் பிளேசஸ். இப்போ ஒரு படை வீரர் இருக்கான்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, சீஃப் இருப்பார் இல்லையா, கேப்டன் இருப்பார் இல்லையா, அந்த கேப்டனுக்கு பெயர் வந்து நாயகம், சரிங்களா? அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுகள் வந்து படை முதலி, படை முதலி. ஸோ நாயகம், படை முதலி அப்படிங்கிற பேரில் தான் அழைப்பார்கள். கமாண்டர் ஒருத்தர் இருப்பார், அந்த கமாண்டருக்கு வந்து சேனாபதி, படை தளபதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சில பிளேஸில் வந்து தண்டநாயகம். ஸோ தண்டநாயகம் அப்படிங்கிற பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. நார்த்தில் வந்து இந்த மௌரிய பேரரசு, குப்த பேரரசுலாம் இருக்கும்போது தண்டநாயகம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? சரி, லோக்கல் பாடி, லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார், இது மாதிரி குழுக்களாக இருப்பாங்களாமா. இவங்களுக்கு கீழே தான் ஒருத்தர் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஊரார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஊரார் அப்படிங்கிறவர் யார்? இவங்க வந்து வேளாண்மை செய்யக்கூடியவங்க. கிராமத்தில்
வேளாண் குடியிருப்புகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் ஊரார். அது அங்கேருந்து வந்தது தான் ஊர் அப்படிங்கிற பேர் வந்து பிற்காலத்தில் அது நேமாக வந்தது. அதுக்கப்புறம் சபையார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் என்பது நில உடைமை சார்ந்தோரின் குடியிருப்பு. வேளாண் வகை கிராமம் என்று அழைக்கப்பட்டது. வேளாண் வகை கிராமம். ஸோ வேளாண் வகை கிராமம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த பேஷன்ஸ் ஆஃப் வேளாண் வகை, இந்த பேஷன்ஸ் ஆஃப் வேளாண் வகை அந்த இருக்கக்கூடிய விவசாய பொதுமக்கள் வந்து பெருமக்களுக்கு சபையார் அப்படின்னு. அந்த சபையாருக்கு வந்து ஒரு சீஃப் மாதிரி இருப்பாருங்க. கோவில் குளங்களெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு தான் சபையார் அப்படிங்கிற பேர் வந்தது. அடுத்த ஒரு பேர் பார்த்திங்கன்னா நகரத்தார் அப்படிங்கிறது. ஸோ நகர வணிகர்களாக இருப்பாங்க இல்லையா, மாநகரம், பெருநகரம், சிறுநகரம்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த வணிகரில் இருக்கக்கூடிய அதில் தலைவர்கார் நகரத்தார்னு சொல்லுவாங்க. அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நகரத்தார்னு சொல்லுவாங்க. நாட்டார் அப்படிங்கன்னா பிரம்மதேயங்கள் நீங்களாக பல ஊர்கள் தொகுப்பு தான் நாடு என்று அழைக்கப்பட்டது. பிரம்மதேயங்களுக்கு இல்லையா. ஸோ நாடு வாஸ் குரூப்பிங் ஆஃப் செவரல் ஊர்ஸ், நிறைய ஊர்கள் சேர்ந்தது தான் நாடுகள். அதில் வாழக்கூடிய மக்கள் வந்து நாட்டார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே புக்லேயும் நம்ம இந்த ஸ்டேட் புக்லேயும் இருக்குது, ஸ்டேட் எக்ஸாம் புக்லேயும் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும், சரிங்களா. ஸோ லோக்கல் எலெக்ஷன்ஸ் நடந்த ஒரு பிளேஸு எப்படின்னா உத்தரமேரூர் இல்லையா, உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 919 அது மாதிரி ஒரு ஆட்சி காலத்தில் நடந்தது. எப்படி நடந்திருக்குது, உள்ளாட்சி தேர்தல் வந்து சோழர்கள் மிக அருமையாக குடவோலை முறையில் செஞ்சுருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குடவோலை, ஸோ குடம் வச்சு எல்லோரும் எழுதி பேர்களை போடுவாங்க, குலுக்கி எடுப்பாங்க. ஸோ எத்தனை பேர் யாரெல்லாம் வந்து யாரை வந்து அதிக பேர் வந்து போட்டிருக்காங்களோ அதை வந்து எலெக்ஷன் மாதிரி தேர்தல் நடந்திருக்குது. பிராமணர்கள் வரி விலக்குடன் நிலம் கொடுத்துருக்காங்களாமா இந்த உள்ளாட்சி தேர்தலில். இது மட்டும் இல்லாமல் உத்தரமெல்லூர் சதுர்வேதி மங்கலம், அந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு பேர் வந்து உத்தரமேலூர் சதுர்வேதி மங்கலம். ஸோ இது நடந்தது கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா 919 921 அறிவிக்கப்பட்டது. உறுப்பினர் தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் 30 பிரிவுகளாக இருப்பாங்க. ஸோ 30 பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி நம்ம கவுன்சிலரை வந்து செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த உறுப்பினர்கள் போட்டியிடும்போது அவங்க தகுதிக்கு தகுந்தாது மாதிரி ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. சோழர் ஆட்சி காலத்தில் வந்து பெண்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுக்கான கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்புறம்தான் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வந்து பெண்களுக்கே வழிவகுந்தது. போட்டியாளர் 30 வயதுக்கு மேலும் 70 வயதுக்கு கீழும் இருக்கணும். என்ன முறை யூஸ் பண்ணியிருக்காங்க, குடவோலை முறை, மறந்துடாதீங்க. குடவோலை முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் குடவோலை முறை, சரிங்களா. அதாவது அந்த ஓலை வச்சுக்கிட்டு, அந்த குட ஓலை வச்சுக்கிட்டு சபையில் வயதில் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கும்படி கூறுவாராமா. அந்த சிறுவன் எடுக்கும் ஓலையில் உள்ள பெரியவருக்குரிய உறுப்பினரே தேர்வு செய்யப்பட்டவர் ஆயிடுவாரா. ஸோ இது மாதிரி சிஸ்டம் வந்து எலெக்ஷன் சிஸ்டம் சோழருடைய ஆட்சி காலத்தில் 919 நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்கனாமி, இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, லேண்ட் ரெவென்யூ சர்வேலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பொருளாதாரமே அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பொருளாதாரமே இருக்குது. நில வருவாய் எடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ லேண்டு ரெவென்யூ எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறவு வரி திணைக்களம், ஸோ புறவு வரி திணைக்களம் அப்படிங்கிற பேரில் வந்து வாங்கியிருக்காங்க. புறவு வரி திணைக்களங்கள் அதை வாங்கக்கூடிய நாயகம் யார், தலைவர், சீஃபுக்கு வந்து இந்த தமிழில் வந்து இந்த பெயர்களை ஞாபகம் வச்சுக்கணும். புறவு வரி திணைக்களம். இங்கிலீஷ்லேயே அதே நேம் தான். ஏன்னா இங்கே நடந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்ததுனால தமிழ் பெயர்கள் நிறையா இருக்கும். நில அளவு முறையை வந்து முதலாம் ராஜராஜன் 1001
முதலாம் குலோத்துங்கன் 1086லையும், மூன்றாம் குலோத்துங்கன் 1226ல் இந்த நில அளவு முறையை சர்வே வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த நில அளவு சர்வே பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா நாடு வகை செய்கிற. நாடு வகை செய்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்தை அளவிட்டு அந்த பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு பெயர். சரியா? நிலத்தை அளவிடுறாங்க இல்லையா, அந்த லோக்கல் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குழி, மா, வேலி, பட்டி, பாடகம், இப்படி. ஸோ குழி, எத்தனை குழி உங்களுக்கு, எத்தனை மா, எத்தனை வேலி, எத்தனை பட்டி, எத்தனை பாடகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எப்படி நம்ம வந்து ஏக்கர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சைட்டு ஃப்ளாட்டு ஏக்கர் லெவலில் சொல்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து குழி, மா, வேலி, பட்டி, பாடகம் இருந்திருக்குது. இதுக்கு டேக்ஸஸ்லாம் பே பண்ணியிருக்காங்க. எப்படி டேக்ஸஸ் பாருங்கள், வரிகள், இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை அப்படிங்கிற பேர்களை வச்சு வரிகள் வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, யாராவது வந்து டெனன்ட்ஸ் விடுவாங்க, குத்தகைக்கு விட்டாங்கன்னா வேளாண்மை செய்தவர்கள் அரசுக்கு நில உரிமையாளராகவும் அவங்களுடைய வரியை வந்து குடிமை வரி அப்படின்னு சொல்லுவாங்க, குடிமை வரி. அதே மாதிரி அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி அப்படிங்கிற வரியை வசூலித்தனர். அரசரும் உள்ளூர் தலைவரும் ஒப்படி. ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பான் நான் திங்க் பண்ணுறது, ஒப்பட்டிங்கிறது என்ன? ஒப்பட்டிங்கிறது சோழருடைய ஆட்சி காலத்தில் அரசரும் உள்ளூர் தலைவர்களும் கொடுத்த ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டா தான் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, வரியாக வசூலிக்கப்பட்ட களம் என்று, களம் எத்தனை களம் நீங்கள் வந்து வசூலிச்சிங்க? ஒரு களம் என்பது 28 கிலோ. சரிங்களா? கலெக்டட் 100 களம்ஸ். 100 களம்ஸ் வரைக்கும் இங்கே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களாமா. வேலியின் அளவு என்பது மண் வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து தான் இது டேக்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சோழருடைய ஆட்சி காலத்தில் வந்து எக்கனாமி அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் தான். அப்போ இரிகேஷன் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இரிகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணுற போது நீர் ஓடுது பார்த்திங்களா, வாய்க்கால்னு சொல்லுவோம் இல்லையா, வாய்க்கால். அந்த வாய்க்கால் இவங்க வந்து வச்சுருக்காங்க. வாய்க்கால் என்றால் கிழக்கு மேற்காக ஓடுவது தான் வாய்க்கால். சரிங்களா? வடி அப்படிங்கிறது வடக்கு தெற்காக ஓடுவது. ஸோ வடி என்பது வடிநீர் சொல்லுவாங்க. வடிநீர்னு என்ன அர்த்தம்? வடக்கு தெற்காக போவது. ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் போகும். வாய்க்கால் அப்படிங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் அங்கே நிறுத்தி நிதானமாக நீங்கள் கொஞ்சம் பயாட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீரை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆஃப் வாட்டர் கொடுப்பாங்க, ஷேரிங் ஆஃப் வாட்டர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நிற்கின்றவாறு, அதோடைய பேர் வந்து நிற்கின்றவாறு, பங்கீடு செய்யப்பட்டபடியான நீரின் அளவு அப்படிங்கிறது நிற்கின்றவாறு. அதே மாதிரி இந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, திறந்து விடுவாங்க. திறந்து விடுறதுக்கு பேர் வந்து குவில், அதாவது மதகு. தலைமடை, தலைவாய், இந்த 2 பேர்களும் நீங்கள் இன்னுமே நீங்கள் இந்த சோழ மண்டலத்தில் பேர்கள் இருக்கும். ஊருக்கு பொதுவான ஒரு வில்லேஜ் டேங்க் காணப்படுங்க. அதுக்கு என்ன பேர்னா எங்கள் குளம். சரிங்களா? எங்கள் குளம், அவர் டேங்க் அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த இரிகேஷன் சிஸ்டம்க்கு தானாக முன் வந்து வாலண்டியர்ஸ், பப்ளிக் வாலண்டியர் ஒர்க்கர்ஸ் வந்து வருவாங்க. அவங்களுக்கு என்ன பெயர்னா வெட்டி. நீ இப்போ வெட்டியானா, வேலை இல்லையா சொல்கிறோம் இல்லையா, அதான் வெட்டி அப்படின்னா வாலண்டியராக வந்து இரிகேஷன் சிஸ்டமாக மக்களுக்கு உழைப்பாங்க. அமைஞ்சி, ஸோ வெட்டி அமைஞ்சி வேர் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ லேபர்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் ஒர்க்ஸ் அட் தி வில்லேஜ் லெவல் அப்படின்னு பார்த்துக்கங்க. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க. அதே தான் இது வந்து பார்த்திங்கன்னா த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் அதில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்லியிருக்காங்க. சரி, சொசைட்டி, ரிலிஜன், ட்ரேடு எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
சோழருடைய ஆட்சி காலத்தில் இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு போல தான் இருந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரைஸ்டு பேஸ்டில் தான் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பிரம்மதேய கிழவர் பிரம்மதேய கிழவர் பிரம்மதேய கிழவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேய குடியிருப்புக்கு ஒரு உயர்நிலை தகுதியில் இருந்தவர் இந்த பிரம்மதேய கிழவர். தேவதானம் ஒரு பிளேஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, கோவில்களுக்கு தானமாக. ஸோ டெம்பிள் வேர் கிஃப்டட் லேண்ட். டெம்பிள் வேர் கிஃப்டட் லேண்ட் நோன் அஸ் தேவதானா. அதே மாதிரி நில உடைமையாளர்கள் தங்களுடைய நில விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி உலக்குடி கீழ்வாரம் சொல்கிறாங்க. உலக்குடி கீழ்வாளர்ஸ். ஸோ இதுவும் வந்து அவங்களுடைய விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி நில உடைமையாளர்கள் இருப்பாங்க. ரிலிஜன் எடுத்துக்கலாம். சோழர் ஆட்சியுடைய ரிலிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி சைவட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைவர்கள் தான் சோழர் ஆட்சியில் தீவிர சைவர்களாக இருந்தாங்க. அதில் முதலாம் பராந்தகன் 907 953, உத்தம சோழன் 970 985 சைவ மதத்தை வளர்க்க நிதி நிறையா வந்து நிலக்கொடைகள்லாம் வந்து அளித்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன தெரிஞ்சிருக்கலாம், இவங்க வந்து சைவ மதத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லிங்கோத்பவர் என்ற குறியீட்டு வடிவத்தில் நடராஜர் மனித வடிவத்தில் சிவ வழிபாடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சைவ சமய நூல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நம்பியாண்டார் நம்பி சைவ சமய நூல் திருமுறை அப்படிங்கிற பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து ரிலிஜன்ஸ் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்க முடியுது. கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஓதுவார்னு அப்படி இருப்பாங்க. கோவில்கள் வந்து ஓதுவார்னால் தனியாக வந்து ஓதக்கூடியவங்க. பாடல்களை பாடுவோர், அங்கே பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் செய்வோர். ஸோ விண்ணப்பம் செய்வோர் அப்படிங்கிற பேர். ஸோ ஒவ்வொரு பெயர்களையும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படித்து வச்சிட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ ட்ரேடு, வணிகர்களை பற்றி சொல்கிறாங்க. வணிகர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 குழுக்களாக இருக்காங்க. 2 கில்ட் லைக் குரூப்ஸ் ஆர், பேருங்க 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார். 2 பேர் இருக்காங்க, மறந்துடாதீங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் எந்த ஆட்சியுடைய வணிக குழுக்கள் அப்படின்னு கேட்பாங்க. பாண்டியருடைய, சோழருடைய, சேரருடைய, நாயக்கருடைய அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கேட்டால் இது மாதிரி கொஷின்ஸ் அரைஸ் பண்ணி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 5 வண்ணத்தார்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வண்ணத்தார் குழு யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மேற்கு ஆசியர்களை கொண்டதான் இந்த 5 வண்ணத்தார் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் உள்நாட்டு வணிகம் தான் மணி கிராமத்தார். உள்நாட்டு வணிகம். ஸோ இதில் ஈஸியாக புரிஞ்சிடலாம் நம்ம ஈஸியாகவே. ஸோ இன்டர்லேண்ட், பிஸி வித் ட்ரேட் இன் தி இன்டர்லேண்ட் அப்படிங்கிறவன் மணி கிராமத்தார். இதே வந்து வெளிநாட்டில் போய் வணிகம் செய்கிறவங்களுக்கு வந்து 5 வண்ணத்தார் குழு அப்படின்னு. இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்கள், வளஞ்சியார். இவங்களும் இந்த பெயர்களுடன் இணைந்ததாமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக குழு. கர்நாடகத்தில் உள்ள ஐஹோல் அப்படிங்கிற இடத்துல வந்து இயங்கியது இந்த வளஞ்சியார் அப்படிங்கிற ஒரு ட்ரேடர்ஸ். வளஞ்சியார் குழு வெட்டிய 500 வேப்பரி அப்படிங்கிற பாசன ஏரி புதுக்கோட்டையில் உள்ளது. இது வந்து கேட்பாங்க, பார்த்துக்குவோம். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இரிகேஷன் டேங்கை யார் கட்டினது அப்படின்னா, வளஞ்சியார் குழு வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், சோழ அரசுடைய பேட்ரான்ஸ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து அறக்கட்டளைகள்லாம் வச்சுருக்காங்க, ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சான்ஸ்கிரிட் எஜுகேஷன், சமஸ்கிருத கல்வியை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பரவலாக எவிடன்ஸ்லாம் கிடைக்குது. முதலாம் ராஜேந்திரன் தென்னார்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை வந்து நிறுவியிருக்காரு. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அந்த கல்லூரியில் வந்து 340 மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ 14 ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதே போல் இரு சமஸ்கிருத கல்லூரி வந்து இதன் விளைவாக தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1048 புதுச்சேரிக்கு அருகிலுள்ள திருபுவனத்திலும் 1067 செங்கல்பட்டில் அருகிலுள்ள திருமூக்கடலும் இது முக்கியமான ஒரு சமஸ்கிருத கல்லூரி. ஸோ சமஸ்கிருத கல்லூரி நிறையா வந்து உருவாயிருக்குது. ராமாயணம்,
பெரிய புராணம் அந்த காலகட்டத்தில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோழருடைய ஆட்சி காலத்தை என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கோம். நீங்களும் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒவ்வொரு பிளேஸையும் வந்து ரீகால் பண்ணி படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லை அப்படியே விளையாட்டாக மறந்து போயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்கள் ஆட்சி செய்ததற்கான என்னென்ன சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அசோகாக்குடைய கல்வெட்டு தான், அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் தான் தொடக்க கால கல்வெட்டுகள். அது இல்லாமல் இவங்க வந்து மடிரை, அதை மதுரை சொல்கிறல, மதுரை தப்பாக எழுதியிருக்காங்க, மதுரை இதுக்கு முன்னாடி வந்து மடிரை அப்படின்னு பேர் வரும், மடிரை. ஸோ அசோகா வந்து தன்னுடைய தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இது மடிரை அப்படின்னு பேர் எழுதியிருக்காரு. அது வந்து இது வந்து சோழ ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மதுரை அப்படிங்கிற பேர். புலிமான் கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா புலிமான் கொம்பை அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தோடு அங்கிருந்து ஒரு கல்வெட்டு தான் இதில் கிளியராக எழுதப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 10 பாட்டு நூலியான பட்டினப்பாளையும், மதுரை காஞ்சியில் கூடல் பாண்டியர் தலைநகரமும் இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவங்க ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா மெகாலித்திக் பரியல்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமியில் இருந்திருக்குது. சங்க இலக்கிய பாடல்கள், அது இல்லாமல் வேள்விக்குடி மானியம் கொடுத்த நெடுஞ்சடையான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதனுடைய எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸுடைய இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலா, வாசப் இபின் பத்துதா. மதுரை ஒரு பெரிய வரலாறு, ரொம்ப பழைய நகரம் இது. மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பாணி மாலை, இது மாதிரி பெயர்கள்லாம் இங்கே கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாண்டியருடைய டெரிட்டரி. சரிங்களா? டெரிட்டரி இருக்குது. பாண்டியர் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஆட்சி பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி செய்த பகுதி பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடு, இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க, இவங்க அழைச்சிருக்காங்க டைட்டிலில். டெரிட்டரியெலாம் அப்படி தான் கூப்பிடு. இப்படி சோழ மண்டலம் மாதிரி இங்கே பாண்டி மண்டலம். வைகை, தாமிரபரணி நீங்களாக பெரும்பாலான பகுதியை வந்து பாண்டிய நாடு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பாண்டிய நாடு. ஸோ பாண்டிய நாடு வடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு பாண்டிய நாட்டின் வட எல்லை பகுதி. மீதி எல்லாமே இந்தியன் ஓஷியன்ஸ் ஃபுல்லாக வந்துடுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு எல்லையாகவும் வங்காள விரிகுடா கிழக்கு எல்லையாகவும் இருந்திருக்குது. அப்படிங்கிறதான் இந்த நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மேப் போட்டு அன்னை கிராஸ் பண்ணி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பிரகாரம் வந்து என்னென்ன டெரிட்டரிஸ்ன்னு நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். பாண்டியர்கள் 600 920 அங்கே தான் இவங்க வந்து ரிவைவல்ஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்கன்னா கலப்பராஸ் தான் இருந்து கலப்பிரர்கள். அவங்கள்ட்ட இருந்து பாண்டிய பகுதியான கடுங்கோன் அவன் தான் வந்து அந்த செப்பேட்டில் எழுதியிருக்காங்க. ஒரு 2 முக்கியமான அரசர்கள். சரிங்களா? அதே மாதிரி சேந்தன் என்பவர் போர் முறையில் சிறந்தராக இருந்திருக்காங்க. இவங்கள வந்து கன்கிஸ்ட் ஆஃப் சேராஸ்லாம் பண்ணியிருக்கு, சேரர்லாம் வந்து வென்றிருக்காங்க. சரிங்களா? அதில் முக்கியமான ஒருத்தர் அரிகேசரி மாரவர்மன். 624 674 ஆட்சி செஞ்சவர். பாண்டிய அரசின் ஒரு சிறந்த அரசர் அப்படின்னா அந்த அரிகேசி மாரவர்மன். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற சீர் நெடுமாறன். அதுக்கப்புறம் வேற அந்த சமகாலத்தில் வந்து ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். இவங்க சமகாலத்தில் ஆட்சி செஞ்சவங்க. இந்த ஆட்சி காலத்தில் வந்து சில செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து கிளியராக சொல்லிடுறாங்க, சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதில் முக்கியமானவர் இந்த அரிகேசரி அப்படிங்கிறது முக்கியமானவர். ஸோ இந்த படம்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். புக்கில் இருக்கிறத அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்கோம். யார் சக்ஸஸர்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? எல்லாம் கேட்பாங்க. கோச்சடையான் 700 730,
மாரவர்மன் 730 765, ஜத்தில பராந்தக நெடுஞ்சடையான் அப்படிங்கிறவர் வந்து 765 815. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 2ஆம் வரகுணன், வீர நாராயணன், 2ஆம் ராஜசிம்மன். ஸோ எல்லாம் சக்ஸஸராக இருந்திருக்காங்க. 1196, 1310 இந்த காலகட்டத்தில் த ரைஸ் ஆஃப் பாண்டியாஸ் எகைன், மீண்டும் ஒரு 12வது நூற்றாண்டு 12th செஞ்சுரிக்கு அப்புறம் உருவாகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ராஜாக்கள்லாம் வந்து போயிட்டு ஒரு பிறகு ஒரு முக்கியமான ராஜா வருவாங்க. ஸ்ரீ வல்லபா பாண்டியான் ஃபாட் ராஜராஜா 2 அண்ட் லாஸ்ட் ஈஸ் சன் இன் தி பேட்டில். அது முக்கியமானது. அதுக்கப்புறம் 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்வாங்க 1070 1120 வரைக்கும். சரிங்களா? அதில் 1190 சடையவர்மன் ஸ்ரீ வல்லவன் முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டில் ஆட்சி துவங்கியது. இது வந்து லேட்டர் பாண்டியாஸ் தான், லேட்டர் பாண்டியாஸ். சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஃபேமஸ். இவர் வந்து சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பை வந்து தன்னுடைய பெயரில் வந்து அவர் மாற்றிக்கிட்டவர். இது பிராமணர்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக நிலத்தை வழங்கியவர்கள். சரிங்களா? சோழர்களுக்கு பிறகு இந்த மதுரை தான் முக்கியமான தலைநகரமாக இருந்து பாண்டிய ஆட்சி உருவானது. கயல் அவர்களுக்கான பெரும் துறைமுகம். இட்ஸ் எ கிரேட் போர்ட் ஆஃப் தி பாண்டியாஸ் அப்படின்னா கயல் அப்படிங்கிற ஒரு துறைமுகம். சரிங்களா? இதை பற்றி வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஒரு பயணி மார்க்கோ போலோ 1288 1993 2 டைம்ஸ் கயல் அப்படிங்கிற போர்ட்டுக்கு வந்திருக்காராமா. ஸோ காயல் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியன்ஸ், சீன கப்பல்கள் எல்லாருமே இந்த வந்து பிஸியான இருக்கக்கூடிய ஒரு போர்ட் அப்படின்னா அந்த காயல் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கோ போலோ பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் பாண்டியாஸுடைய ஃபஸ்ட்டு சடையவர்மன் சுந்தர பாண்டியன் 1251 1268. இவர் தான் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய ஆட்சி செய்தவர். ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை ஆட்சி செய்தவர் இந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இவர் ஜென்ரலி முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு பேர் கூப்பிடுவாங்க. இவர் வந்து சேர அரசரான மலை நாட்டு தலைவரை அடக்கி அவருக்கு வந்து கப்பங்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி சேரர்களையும் இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. எல்லாத்தையும் இவர் கம்ப்ளீட்டாகவே கேப்சர் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலை ஃபுல்லாகவே பாண்டிய தமிழ்நாடு முழுக்க கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அடுத்து பாருங்கள் மாரவர்மன் குலசேகரன். அடுத்த ஒரு ஆட்சியாளர் வந்து மாரவர்மன் குலசேகரன். ஸோ இந்த சுந்தர பாண்டியனுக்கு பிறகு வந்தவர் இந்த மாரவர்மன் குலசேகரன். இவர் 40 இயர்ஸ் இவர் வந்து இவருடைய சக்ஸஸ்ஃபுல் பீரியடில் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1628 ஆட்சியில் வந்திருக்காரு. 1312 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் ஒரு 2 சன் இருந்திருக்காங்க, 2 மகன்கள். மூத்தவனுடைய பெயர் வந்து சுந்தர பாண்டியன், இளைவர் பெயர் வந்து வீரபாண்டியன். ஸோ இவங்களுக்கு பிறகு இவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சு இந்த கம்ப்ளீட்டாகவே இந்த பாண்டியோட ஆட்சி இவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸர் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாலிக் கபூருடைய இன்வேஷன்ஸ். மாலிக் கபூர் யாருன்னா சுல்தான், அதாவது டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்வாங்க. அவங்க வந்து மாலிக் கபூர் 1311 மதுரையை வந்து சேராருங்க. மதுரைக்கு இந்த மாலிக் கபூர் வரும்போது யாருமே அங்கே இல்லையாமா, எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாண்டியர்கள் யாருமே இல்லை, தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதனால் மதுரையை வந்து இன்வைட் பண்ணி அலாவுதீன் கில்ஜி அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு கணிப்பின்படி அங்கிருந்து 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகளில் வைரம், முத்து, மரகதம், ஸோ டைமண்ட்ஸ், பெல்ஸ், எமரல்ட்ஸ்லாம் சொல்கிறோம்ல, ரூபீஸ் எல்லாத்தையும் வந்து சுருட்டிட்டு எடுத்துகிட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க. அந்த
கொஞ்ச நாள் வந்து இங்கே மதுரை சுல்தானுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாலிக் கபூருடைய படையெடுப்பை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்பாங்க. சரி, இவங்களுடைய அரண்மனை பேலஸ் அண்ட் கவுச் எப்படி இருந்திருக்குது, அரண்மனையும் அரியணையும் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாளிகைன்னா பாண்டியருடைய அரண்மனை. சரிங்களா, அதே மாதிரி மணப்பரணன் திருமாளிகை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாமா. அரசர்கள் நீளமான ஒன்றுக்கு மேற்பட்ட இடவசதியில் வந்து அரியணையில் வந்து உட்காருவாங்களாமா. சட்டப்பூர்வமான மேல் ஆளுமை காட்டக்கூடிய விதத்திலையும் அவங்க உட்காருவாங்க. அரச கட்டளைகளை வந்து வாய்மொழியாக சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடிய அரச கட்டளைகளுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? திருமந்திர ஓலை. சில திருமந்திர ஓலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் அரசர்கள் அரச கட்டளை வாய்மொழியாக பிறப்பித்தல் தான் திருமந்திர ஓலை அப்படின்னு அர்த்தம். அரசு அதிகாரிகள், சில ராயல் அஃபிஷியல்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் ஒரு குழுவாட்டம் இருப்பாங்க. ஸோ பேண்ட் ஆஃப் அஃபிஷியல்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் வந்து அரச கட்டளைகள்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து உத்தர மந்திரி. ஸோ இங்கிலீஷில் அந்த உத்தர மந்திரி, மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்கரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணணும். பைஹார்ட் பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை நேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கோங்க, இல்லை ஞாபகத்தில் இருக்குமா? அதனால் கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக ஆன்சரை கொடுக்கணும். பைஹார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவங்களாம் யாருன்னா பாண்டிய அமைச்சர்கள். சரிங்களா, இவங்களாம் வந்து மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ராயல் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க, மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வரக்கூடிய ராயல் செக்ரட்டரியேட் தான் தலைமைச் செயலகம். அவங்க யாருன்னா எழுத்து மண்டபம். எழுத்து மண்டபம்னு என்ன அர்த்தம்? செக்ரட்டரியேட் அப்படின்னு அர்த்தம், ராயல் செக்ரட்டரியேட். அகபரிவார முதலிகள் அப்படின்னு அழைப்பாங்களாமா. சரிங்களா, அது இல்லாமல் மாறன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், திரித்திரன், மூர்த்தி எயினன், அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ராயல் என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்டட் அஃபிஷியல்ஸ். சரிங்களா, பதவி, பெரிய பதவி சொல்லுவாங்களே அந்த பதவி. அதுக்கு கீழே உள்ள அரசு பதவி தான் இந்த பள்ளிவேலன், பராந்தகன், பள்ளிவேலன். சரிங்களா, அதே மாதிரி மாறன் ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல், இதெல்லாம் ஒரு பட்டங்களை சூட்டி மதிப்புக்குரிய பட்டங்களை வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எடுத்து பார்த்தோம் இவங்களது பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரிவுகள்லாம் பாண்டிய மண்டலம் அப்படின்னு அழைப்பாங்களாம். சரிங்களா, அந்த பாண்டிய மண்டலம் எப்படி இருந்துச்சுன்னா, நாடு, கூற்றம் ஆகியன, மங்கலம், நகரம், ஊர், குடி. அப்போ குடிலாம் சேர்ந்த ஊர், ஊர்லாம் சேர்ந்த நகரம், நகரம் சேர்ந்த மங்கலம், மங்கலம் சேர்ந்தது கூற்றம், கூற்றம் சேர்ந்தது நாட. அது மாதிரி இருப்பாங்க. சரிங்களா, மதுரை நகரம் எப்படி கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது, ஸோ இன்ஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், மடக்குல கீழ் மதுரை, மடக்குல கீழ் மதுரை என்று கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் நிலங்கள், ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கல்டிவேஷன் லேண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்குது. இந்த நில அளவிட வந்து 14 மற்றும் 24 அடி நீளம் உள்ள களி அப்படின்னு சொல்லுவாங்க. களின்னு அர்த்தம் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு. ஸோ அதே மாதிரி இந்த அளக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட இடத்தை வந்து தட்டார்கனி, ஸோ தட்டார்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. மரவேலை செய்பவர்களுக்கு வந்து தச்சர் மானியம் எனப்பட்டது. கல்வி கற்பிக்கும் வந்து பிராமண குழுவிலிருந்து நிலம் பட்ட விருத்தின்னு என்ன அர்த்தம்? இந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கல்வியை சொல்லி கொடுப்பாராங்க. இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்டு ரிலீஜன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூரை சேர்ந்த, அதாவது எண்ணூர்னா அந்த எண்ணூர் 800 சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சேர்ந்த மானூர், திருநெல்வேலி மாவட்டம் இந்த கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி
கூறப்பட்டுள்ளது. ஸோ பாண்டிய கிராம நிர்வாகம், கிராம சபைகள், குழுக்கள், சோழர் ஆட்சியின் உள்ளாட்சி முறை போன்ற எல்லாமே அமைஞ்சிருந்ததாமா. குடிமை அதிகாரம், இராணுவ அதிகாரிகள் எல்லாமே இதில் காணப்பட்டது. கம்ப்ளீட்டாக இதையும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து எக்கனாமி அண்டு சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பொருளாதாரம் மற்றும் சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அரசர்கள், குறுநில மன்னர்கள் பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் வச்சுருந்தாங்களாமா. அதை மங்கலம், சதுர்வேதி மங்கலம், எப்படி நகர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் நகர், பெரியார் நகர், அந்த நகர், இந்த நகர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மங்கலம், சதுர்வேதி மங்கலம். சரிங்களா? அதே மாதிரி செல்வமிக்க பிராமணர்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பிரம்மத்திராஜன், பிரம்மா ராஜியூன் அப்படிங்கிற பெயர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாகவே வந்து இந்த காயல் போர்ட் இருக்கு இல்லையா, காயல் துறைமுகம், அங்கே வந்து இந்த அரபு தலைவன் மாலிக்கும் இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் வந்து நடத்தப்பட்டது. அதே மாதிரி நிகமத்தோர், நானா தேசி, திசை 1500 மணி கிராமத்தார், 17 விஷயத்தார், இவங்களாம் யாருங்க? வணிகர்களுடைய பெயர்கள், ட்ரேடர்ஸ் நேம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம், இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இரிகேஷன் சிஸ்டம். இருப்பை குடி கிழவன், அவர் தான் உள்ளூர் தலைவர். சரிங்களா? அதே மாதிரி நில உரிமையாளர்களுக்கு என்ன பெயர்? பூமி புத்திரர். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமுதாய குழு இருப்பாங்க, அவங்க வந்து சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று எனப்பட்டனர். இவர் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நாயக்கர்களுடைய ஆட்சி காலம். அடுத்து இருக்கக்கூடியது நாயக்கர்களுடைய ஆட்சி. ஸோ 3 இருக்கும். சோழருடைய ஆட்சி, லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ், அதுக்கப்புறம் நாயக்கர்களுடைய ஆட்சி காலம். இந்த விஜய பேரரசு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த விஜயநகர் எம்பையர்ஸ், விஜயநகர பேரரசு, அவங்க அப்படியே டிக்ளைன் ஆகிட்டு தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர்கள் தான் உள்ளே நுழைகிறாங்க. நாயக் அப்படின்னு என்ன அர்த்தம்? லீடர், சீஃப், ஜெனரல், தலைவர், தளபதி அப்படின்னு அர்த்தம். விஜயநகர அரசின் அந்த டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி அதை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள்லாம் இந்த மதுரை. அதில் முக்கியமானவர் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய நெருங்கிய தளபதி. இவர் புதிய நிர்வாக முறையை கொண்டு வந்ததான் பாளையக்கார முறையை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர், இவர் வந்து மைசூர் இராணுவம் மதுரை வழியாக படையெடுத்து திருமலை நாயக்கர் திண்டுக்கல்லில் வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. அங்கே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஸோ முக்கருப்பு போர், இந்த போருக்கு வந்து த வார் ஆஃப் நோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமலை நாயக்கருடைய ஒர்க்கர்ஸ் என்னென்னா வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. அவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா, ஒரு திறமையான நிர்வாகி, பேரரசில் அமைதி ஒழுங்கை நிலைநாட்டியவர். சரிங்களா? அதே மாதிரி சீசியர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள்லாம் வந்து தமிழகத்தை அனுமதிச்சிட்டார். இவர் தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றியவர் இவர். புது மண்டபம், மாரியம்மன், தெப்பக்குளம், திருமலை நாயக்கர் மகால், இது எல்லாமே இவர் தான் கட்டியிருக்காரு. இவர் ஃபேமஸ் ஆனவர் திருமலை நாயக்கர் மதுரையில். ஸோ அதுதான் வந்து இந்த மண்டபம் இன்னும் இருக்குது இல்லையா மதுரையில், இது ஃபுல்லாக கட்ட திருமலை நாயக்கருடைய மண்டபம். அடுத்த ராணி மங்கம்மாள், சொக்கநாத நாயக்கரின் மனைவி தான் ராணி மங்கம்மாள். 3 வயது பேரனான விஜயரங்க சொக்கநாதரின் பாதுகாவலராக ஆளுநராக ஆட்சி செய்தவர். அவருடைய ஆட்சி காலம் மதுரை நாயக்கர் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர் தந்திரமிக்க ஒரு நிர்வாகியாக இருந்தார். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்திலே வந்து ஏற்பட்ட ஆபத்துக்களை எதிர்த்து பேராசியை பேரரசை வந்து கைப்பற்றினார். அதே மாதிரி கிறிஸ்துவ மத பரப்பு குழுவையும் பெரிதாக ஆதரித்தவர். புனித ஸ்தலங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு. சாலை போக்குவரத்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சாலைகளில் நிலம் தரும் மரங்களை வந்து நட்டப்பட்டுள்ளது. ஸோ நிறையா வந்து புனித பயணங்கள் செய்கிறது எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க.
கோவிலுக்கு தானம், வரி வசூல் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமானது மீனாட்சி அடுத்தது. ஸோ விஜயரங்க நாயக்கர் ஆண் வாரிசு இன்றி இறக்கவே அவரது மனைவி மீனாட்சி மதுரையை வந்து ஆட்சியை வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ விஜயகுமார நாயக்கர் என்பவரை தத்து எடுத்து அவருடைய பாதுகாவலரானது ஆட்சியை தொடங்கியிருக்கிறது இந்த மீனாட்சியுடைய ஆட்சி. தனது வளர்ப்பு மகனின் தந்தை பங்காரு இவருக்கு எதிராக சதி திட்டத்தில் ஈடுபட்டு அரசாட்சியை வந்து கைப்பற்றியாராம். இதனை அறிந்த மீனாட்சி ஆற்காட்டில் இருந்த சாந்தா சாஹிப் உதவியை நாடி 1 கோடி ரூபாய் தருவதாக வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. ஸோ சாந்தா சாஹிப் மீனாட்சிக்கு எதிரான சதி திட்டத்தை வந்து முறியடிச்சிருக்காரு. அந்த உறுதிமொழியை மீறி மதுரை கைப்பற்றும் நோக்கில் மீனாட்சியை கைது செய்து சொந்த அரண்மனையிலேயே வந்து சிறைப்படுத்தினார் இந்த சாந்தா சாஹிப். அடுத்தது பாருங்க, சேவப்ப நாயக்கர் தஞ்சாவூர் விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கியவர் தான் அந்த சேவப்ப நாயக்கர். திம்மப்ப நாயக்கர் தஞ்சாவூரின் பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அவருடைய மகன் தான் சேவப்ப நாயக்கர் தஞ்சாவூர் நாயக்கராக ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் அதிகம் வந்து கோவில்களுக்கு கவனம் செலுத்தியிருக்காரு. போர்ச்சுகீசியர்கள் நாகப்பட்டினத்தில் குடியேறி அனுமதி வழங்கியிருக்காரு. மூவலூர் கோவிலுக்கு 10 வேலி நிலங்களை தானமாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரியும். என்ன அப்படின்னா, சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படி உள்ளே வந்தது. சிவகங்கா ஏரியை வந்து புதுப்பிச்சிருக்காரு. சேவப்பன ஏரியை வந்து அந்த சிவகங்கா ஏரியை புதுப்பித்து சேவப்பனேரி அப்படிங்கிற ஒரு ஏரியா பேர் மாற்றிருக்காங்க. திருவண்ணாமலை விருதாச்சலம் கோயிலை வந்து நன்கொடை கொடுத்தவங்க இவங்க. அடுத்து அச்சுதப்ப நாயக்கர், சரிங்களா? அதாவது இந்த அச்சுதப்ப நாயக்கர் அப்படிங்கிறது இவரது மகன். இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அவருடைய மகன் தான் அச்சுதப்ப நாயக்கர். விஜயநகர பேரரசும் சுமூக உறவை வச்சிருந்தார். தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசிற்கு பெரும் உதவி புரிந்தவர் தான் அந்த அச்சுதப்ப நாயக்கர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோயில் சிம்மாசனம் வழங்கினார் இவர் தான். திருமண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை கட்டி முடித்தவர் இவர் தான். காவிரி ஆற்றில் 2 கரைகளையும் வலிமைப்படுத்தி காவிரி ஆற்றின் நீரினை வேளாண்மைக்கு பெரிதும் பயன்படுத்த மாதிரி செஞ்சவர் இந்த அச்சுதப்ப நாயக்கர். ஓகேங்களா? அடுத்த ரகுநாதர் நாயக்கர். அச்சுதப்ப நாயக்கருக்கு பிறகு அவருடைய இளைய மகன் தான் ரகுநாத நாயக்கர். அவருடைய ஆட்சி காலம் தஞ்சை நாயக்கர் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. செஞ்சி, மதுரை நாயக்கர்கள், யாழ்ப்பாண பேரரசு, அது போர்ச்சுகீசிய அரசுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. நிறைய அறிஞர்கள் வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு. ருக்குமணி பரிணயம், பாரிஜாதகம், புஷ்பகர்ணம், ராமாயணம் போன்ற நூல்களை வந்து தெலுங்கு மொழியில் எழுதியவர். அடுத்தது பாருங்க, விஜயராகவ நாயக். ஸோ ரகுநாதர் நாயக்கருக்கு பிறகு அவருடைய மகன் தான் விஜயராகவ நாயக். இவர் மிகவும் பலவீனமானவர், திறமையற்றவர், நாட்டை காப்பாற்ற முடியல. தஞ்சாவூரில் கடைசி நாயக்க மன்னராக அவர் இருந்துட்டார். அதுக்கப்புறம் நாயக்க ரூல்ஸ் வந்து அப்படியே வீழ்ச்சி அடைந்தது. எப்போனா 1673. அதில் முக்கியமான சில பேர் கொடுத்துருக்கான் பாருங்கள். கிருஷ்ணப்ப நாயக் 2, 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக். இவர் ஒரு சிறந்த பேரரசாக இருந்திருக்காரு. நிறைய புதிய நகரங்கள் கட்டிருக்காரு, வேளாண்மையை மேம்படுத்தியிருக்காரு, இராணுவ வலிமையை செஞ்சுருக்காரு. கிருஷ்ணப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு நகரை உருவாக்கியிருக்காரு இந்த கிருஷ்ணப்ப நாயக், சரிங்களா? ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாஜி, 2ஆம் ஷாஜி, சரிங்களா? இவர் யாருன்னா வெங்கோஜியின் மகன் தான் 2ஆம் ஷாஜி. ரொம்ப திறமையான அரசர். மதுரை பேரரசு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார். நிறைய கவிஞர்கள், மருத்துவமனைகள்லாம் நிறுவியிருக்காரு. நிறைய கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டவர் இந்த 2ஆம் ஷாஜி. இவருக்கு பிறகு அவருடைய சகோதரர் 1ஆம் சரோபஜி, அவரை தொடர்ந்து துக்காஜி,
தஞ்சாவூரை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்களாமா. ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் வந்து எல்லாமே இதில் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ தஞ்சாவூரை ஆட்சி செஞ்சது, அந்த ஒற்றுமையை நிலைநாட்டினது இவங்களுடைய ஆட்சிக்கு முக்கியத்துவம். அடுத்தது பாருங்கள், துல்ஜாஜின்னு. துல்ஜாஜி 1763 தஞ்சாவூருக்கு ஆட்சியாளராக பொறுப்பேற்றியவர். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ராமநாதபுரத்திற்கு இடையே, தஞ்சாவூருக்கும் ராமநாதபுரத்துக்கு இடையே ஒரு தகராறு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஆர்காட் நவாப் வந்து தஞ்சாவூர் படையெடுத்தார். தஞ்சாவூரில் வந்து ஆர்காட் நவாப் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. துல்ஜாஜி மீண்டும் கம்பெனி, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆதரவோடு தஞ்சாவூரை வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. இது மாதிரி மாறி மாறி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதே மாதிரி இவங்க துலாஜி எல்லாமே வந்திருப்பாங்க. அடுத்து சர்ஃபோஜி. சர்ஃபோஜி அப்படிங்கிறது இவர் ஒருத்தர் சரஸ்வதி மஹால் நூலகம் நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட 2ஆம் சர்ஃபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. ஸோ 18th century. இதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாரும் வந்து உள்ள நுழையக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் தான் சர்ஃபோஜி தான் இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த பகுதி எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன் சங்கம் தவிர்த்த சோழன். முதலாம் குலோத்துங்கன் சங்கம் தவிர்த்த சோழன். அதே போல் விக்ரமச்சோழா. விக்ரமச்சோழா அப்படிங்கிறது தியாக சமுத்திரா. குலோத்துங்கா 2 அப்படிங்கிறது வந்து திருநீற்று சோழா. ராஜராஜா 2 அப்படிங்கிறது சுங்கம் தவிர்த்த சோழா. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சிலது புக்கில் இருந்துருக்கும், சிலது புக்கில் இல்லாமல் இருக்கும். ஸோ மேட்ச் தீவ் எல்லாம் நம்ம நிறைய பாருங்கள், மேட்ச் தீவ் ஃபாலோயிங் கேட்டு வச்சுருக்காங்க. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதை குறிக்குது? பராந்தக சோழா, முதலாம் பராந்தக சோழா பற்றி சொல்லுது. சுங்கம் தவிர்த்த சோழா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க, முதலாம் குலோத்துங்க சோழன். முடிகொண்டான் அப்படிங்கிறது ராஜேந்திரா, முதலாம் ராஜேந்திரன். ஜெயம் கொண்டான் அப்படிங்கிறது முதலாம் ராஜராஜா. ஸோ எல்லாம் டைட்டில் நேம் வச்சு பொறுத்துக கேட்டிருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் படித்து வச்சுக்கோ. இதுவும் பார்த்தீங்களா? ஸோ கரானிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்களா? ஸோ குரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கால வரிசைப்படி கண்டிப்பாக கேட்பாங்க. ராஜராஜேந்திர சோழா, குலோத்துங்கா 1, விக்ரம சோழா, ராஜராஜ சோழா யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல யாருங்க? முதல்ல வந்து ராஜராஜா, முதலாம் ராஜராஜா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழா இரண்டாவது ராஜேந்திர சோழா, மூன்றாவது குலோத்துங்க சோழா, அதுக்கப்புறம் விக்ரம சோழா 4வது. ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருப்பி மறந்துடும். உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய தொடர்புடையது? முதலாம் பராந்தக சோழனுடைய தொடர்புடையது. சோழா கிங்டம் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வாஸ் கால்டு, என்னங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பேர்? புறவரி, புறவு வரி, புறவு வரி ஞாபகம் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதோட டாபிக் முடியுது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிறது முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.